வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி முள்ளங்கி துவையல் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இது வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு வந்து எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் போடலாம், ஆனால் நல்லெண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன், கடுகு தேவையான அளவு, மூணு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு 10 பல்லு போட்டுக்கலாம். இது கடுகெல்லாம் வெடித்து ஓரளவுக்கு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து நல்லா செவக்கணும். இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 போட்டிருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயமே ஃபுல்லாக போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு, ஒரே ஒரு பெரிய முள்ளங்கி பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா கலர் மாறின உடனே ஓரளவுக்கு முள்ளங்கியோட பச்சை வாசனை எல்லாம் போனோடனே அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இறக்கிடலாம். இது வந்து நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சிடணும். இந்த முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான், துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கைப்படாமல் ஒரு கரண்டியில் எடுத்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பருப்பருப்பாக இருக்கணும். இது சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை சிறிதளவு, எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம துவையலில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான முள்ளங்கி துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.